ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் விசா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சுவையான ரொம்பவே டேஸ்ட்டான ரசம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ஈஸியான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே நான் ரசத்துக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன், கொஞ்சமாக புளி, சோம்பு, சீரகம், மிளகு, பூண்டெல்லாம் இடித்து எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கடுகு, வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளியோட கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கரைச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டியாச்சு. அதில் 2 தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி பழம் சேர்க்கும் போது பழமான தக்காளியாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். அப்போ தான் கரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நல்லா பழமான உள்ள தக்காளியாக எடுத்துக்கோங்க. நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. தக்காளியோட தோலெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதை வந்துட்டு தாளிக்கும் போது நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இப்போ ரசத்தை தாளிச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எடுத்து வச்சிருக்க கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க சோம்பு, சீரகம், மிளகு, பூண்டு அதையும் நம்ம இப்போ இதில் வந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா தக்காளியெல்லாம் வதங்குற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எனக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். கொதிக்கும் போது பார்க்கலாம். ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் நம்ம கொத்தமல்லியும் தூவிக்கலாம். நம்மளுடைய சுவையான ரசம் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.